உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என்னக்கா உங்களுக்கு என்ன வேணும்? துளசி வாழ வைக்கிறேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் நம்ப வச்சு அந்த பாவி துடி துடிக்க என்ன கொன்னுட்டான் துளசி. துரோகம், பச்சை துரோகம். நீ வேணுங்கிறதுக்காக, ஒன்னு அழியணுங்கிறதுக்காக என் வாழ்க்கை அழிச்சான். என்னை மட்டுமா, உன்னையும் தான். குற்றத்தை அவன் செய்வான், தண்டனை நமக்கா? பாவத்தை அவன் செய்வா, பழி நமக்கா? வேண்டாம். ஏன் வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் அழிச்சவன பழி வாங்கணும். நம்ம அப்பா அம்மாவை அடிச்ச அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனைய நீதான் கொடுக்கணும். துரோகிய வாழ விடாத. அவன் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவ. அவனை விட்டு வைக்காத துளசி. அவனை விடாத. துரோகத்துக்கான பலன் என்னன்னு அவனுக்கு தெரியணும். என்ன செய்வியா? செய்வியா துளசி? ஓ முன்னாடி நான் வாக்கு கேட்டு நிக்கிறேன். பதில் சொல்லு. அக்கா, உன்னை கொன்ன அந்த படுபாவைய நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன். பழி வாங்குவேன். அவனை விடவே மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். ராஜி, ராஜி வா. என்னங்க? துளசி கால் பண்றா. துளசியா? ஆமா. ஐயோ, எடுத்து பேசுங்க. எங்க இருக்க, எப்படி இருக்கான்னு கேளுங்க. அம்மாடி துளசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன்டா. சித்தி நல்லா இருக்காங்க. அம்மாடி துளசி, நீ எப்படி இருக்குமா? எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்றத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. என்ன செய்யறதுப்பா? உங்களை பார்க்க முடியாம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாடி, நீ உயிரோட இருக்கிறது தெரியாம பண்ணக்கூடாத பண்ணிட்டேம்மா. அதுக்காக உனக்காக வேண்டிட்டு இருக்கேம்மா. முதல்ல நீ பிறந்தப்ப உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கினேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கி துடிச்சிட்டு இருக்கேம்மா. அழாதீங்கப்பா. அந்த சேது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சுமதி சொன்னா. ஆமாம்மா, உன்னை பிடிக்கிறதுக்காக அவன் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் கண்ணை மட்டும் பற்றாதம்மா. இங்கெல்லாம் அவனால வர முடியாதுப்பா. நான் ரொம்ப சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன். பாத்தியம்மா நம்ம நிலைமை. 2 பொண்ணுங்களை பெத்தேன். ஒருத்தைய கொன்னுட்டான், ஒருத்தைய கொல்ல துடிக்கிறான். நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். விதியை பாத்தியம்மா. எல்லாமே அந்த சேதுவால தான்ப்பா. நம்ம குடும்பத்தை சீரழிச்ச அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்றதுமா? அவதான் நமக்கு தெய்வமா நின்று வழிகாட்டணும். ஆமாப்பா, அக்கா தான் வழிகாட்டினா. அவ நேத்து என் கனவுல வந்தா. என்னது? அக்கா கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? என்ன சொன்னான்னு கேளுங்க. சேது அநியாயமா என்ன கொன்னுட்டான். நீ அவனை விடக்கூடாது. என்ன துடிக்க துடிக்க கொன்ன அவனை நீ தண்டிக்கணும். அவனை விடவே கூடாதுன்னு என்கிட்ட அழுதா. நாம என்னமா செய்ய முடியும்? சேது ஒரு மனுஷனே கிடையாதம்மா. அவனை நம்மளால எதிர்க்க முடியாதுமா. போலீஸ்ல இருந்து பறிக்க வரைக்கும் அவனுக்காக ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவன் ஒரு அரக்கம்மா. அரக்கனுங்க வாழ்க்கை நல்லாவாப்பா முடிஞ்சிருக்கு. இந்த அரக்கனோட முடிவும்
மோசமாதான்ப்பா முடியும். அழாதீங்கப்பா. நாமெல்லாம் அழவே கூடாது. அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திட்டம் போட்டு நாசமாக்கிருக்கான். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். ஒரு நாள் அதுக்கான விலையை அவன் கொடுத்தே ஆகணும். அப்பா, நீங்க சித்திக்கிட்ட போனை கொடுங்க. சரிம்மா, நான் சித்திக்கிட்ட கொடுக்குறேன். துளசி உன்கிட்ட பேசணும். கொடுங்க கொடுங்க. துளசி, சித்தி, கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? உன்னை நினைச்சாதான் துளசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சேதிங்க வந்து அடிக்கடி அப்பாவையும் என்னை தொந்தரப்படுத்துறாமா. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயந்து ஓடுனதெல்லாம் போதும் சித்தி. இனி அவனை தான் ஓட வைக்கணும். சித்தி, நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. துளசி, நீ என்ன சொல்ற? நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷமே போலீஸ்காரங்க போய் சேதுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவன் இங்க வந்து எங்க 2 பேரையும் போட்டு அடிப்பா. ஏற்கனவே உங்க அப்பாவை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அடிக்கட்டும் சித்தி, அவன் நல்லா அடிக்கட்டும். அதுதான் நமக்கு வேணும். நான் சொல்ற மாதிரி இப்ப செய்யுங்க. அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். சொல்லு துளசி. துளசி, நீ இப்ப சொன்னது நல்ல ஐடியா. நீ சொன்ன மாதிரியே நாங்க ஏற்பாடு பண்றோம். முதல்ல நாங்க ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். சரிங்க சித்தி, நான் போனை வைக்கிறேன். சரி துளசி. துளசி, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க சித்தி. சிவா, நான் காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன். என்னது, காஞ்சிபுரமா? என்ன சொல்லாம கிளம்பிட்ட? இப்ப காஞ்சிபுரம் எதுக்கு போற? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் சிவா. என்னோட பாஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிடுச்சுல்ல, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். அதான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி ஜனனி, பட் இது என்ன புது பழக்கம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. உங்களை கூப்பிடக்கூடாதுன்னா இல்லை சிவா. நீங்க கூட வந்தா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. வீணா பிரச்சனை தான் ஆகும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் தானே. வீணா எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதா நல்லது. அதான். ஏன் ஜனனி, யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்து நாம வாழ முடியுமா? உனக்கா நான் வரலன்னா வேற யாரும் வருவா ஜனனி? அது இல்லைங்க, என்னால பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பா உங்களை தான் கூப்பிட்டுருப்பேன். ஜனனி, நீ ஏதாவது கடைக்கு போறா இருந்தா பரவாயில்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, இதுக்கு நான் வர வேண்டாமா? அந்த ஊர்ல உனக்கு யார தெரியும்? உண்மைதான், தப்பா எடுத்துக்காதீங்க சிவா. என் சூழ்நிலை அப்படி. சரி, ஓகே, நீ முடிவு எடுத்துட்ட. நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தான் இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.